கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 ஆகிய வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. தம்மை தாமே தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அவர் தம்மை தாமே தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று, அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. ஹல்லேலூயா. அவர் தம்மை தாழ்த்தின போது என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்தார். ஆனால் அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு இருக்க வேண்டும். அவர் நமக்காக இந்த பூமியிலே வந்தார். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமியில வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். மனுஷர் சாயலா வந்தார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாழ்த்தக்கூடிய ஒரு சுபாவம், ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். 2வது, கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் காணப்பட வேண்டும். இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, நம்மை நாம் வெறுக்க வேண்டும். நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த உலகத்துல எத்தனையோ வெறுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்கள்லாம் வெறுத்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையிலே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெருமையாக்கணும், அடிமையின் ரூபம் எடுக்கணும். அடிமையின் ரூபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மை நாம் வெறுத்தா மட்டும்தான் தேவனுக்கு அடிமையாக நான் வாழ முடியும். ஒரு காலத்துல நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கேன். ஆனால் இப்பொழுதோ நான் தேவனுக்கு அடிமையா இருக்கேன். ஒரு காலத்துல எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப எதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறோம், அது எல்லாவற்றையும் வெறுக்கணும். தேவனுக்கு அடிமையா இருக்கணும். அவருடைய பிள்ளையா இருக்கணும். கீழ்ப்படிந்து வாழணும். தாழ்த்தக்கூடிய ஒரு குணம் வேணும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இன்னைக்கு உள்ள செய்தி என்ன தெரியுமா? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தார். வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று எழுதப்பட்டிருக்கு. சிலுவையின் மரணபரியந்தமும் நமக்காக தேவனுடைய வார்த்தைக்கு எத்தனையோ காரியம் நம்ம சொல்லலாம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமியில் இறங்கி வந்தார். கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆனாலும் கூட அப்போஸ்தலர் 8:33 வாசிக்கும் போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம ஜெபிக்க போகிறோம். கேளுங்க. அப்பா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு
நீங்கள் எல்லாரும் ஆலயத்தில் வரும்போது எங்கள் வாழ்க்கையை எல்லாமே மாறி இருக்கணும்ப்பா, எங்கள் இதயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும்ப்பா. அப்படி கேட்பீங்களா? இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்கா நன்றிப்பா. உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரம் தொட்டு ஆசிரியங்கப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்கா நன்றி. புது கிருபைனால் நிரப்புங்க, புது அபிஷேகம் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க, கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்லாவியை தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க. காலை வேளையிலே வேலைக்கு புறப்படுறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க, விவசாயம் பார்க்குறாங்க. சில குடும்பத்திலே காலை வேளையில் டிரைவிங் லைன் போகிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, எந்தெந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைபட்டு ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் பஸ்ஸில் போகிறாங்களோ, காரில் போகிறாங்களோ, ட்ரெயினில் போகிறாங்களோ, ஃப்ளைட்டில் போகிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் அதோடைய பாதுகாப்பு தாங்க. நிறைய குடும்பத்திலே அப்பா, நிறைய இடத்துல லீவில் இருக்காங்கப்பா. சில குடும்பத்தில் பிள்ளைகள் லீவுக்கு வந்திருக்காங்க. பிள்ளைகளுக்கு நிறைய குடும்பத்திலே அப்பா லீவ் விட்டாச்சு. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். யாரெல்லாம் ட்ராவலிங்கில் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ளே எந்தெந்த சூழல் ஜெபினாலோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா பலவீனத்தையெல்லாம் நீக்கி போடுங்க ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசிரியங்க, அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ளே எந்தெந்த சூழ்நிலையிலே அப்பா ஜெபினாலும் எல்லா காரியத்தை கர்த்தர் மாற்றி அவங்க பிள்ளைகளை மறுபடியும் ஆசிரியங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க அப்பா. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசிரியங்கப்பா. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி புறப்படுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு போது ஏற்ற துணையை தாங்கப்பா. சில குடும்பத்திலே அப்பா திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி சமாதானத்தை கட்டிடுங்க. இந்த நாளையும் தேவனர்கள் எப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அந்த குடும்பத்தை, அவங்களோட வம்சத்தை, அவங்களுடைய தலைமுறை கர்த்தர் ஆசிரியங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அப்படிங்க ராஜா. இந்த நாளில் விசேஷமாக எந்த குடும்பத்தில் புதுசாக இணைந்துக்காங்களோ அவங்களுடைய தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்பா விசேஷமாக எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் பண்ணிக்கிறோம். இந்த மாசத்திலே விசேஷங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. கிறிஸ்துவோட பிறப்பை நாங்கள் தியானிக்கிறவங்களுக்கு கிருபை, இந்த கிருபைக்கா நன்றி. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிக்கிறோம். விசேஷமாக பிதா குமார பச நாமத்தில் முத்திரை போட்டு உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. உங்க நாமம் மட்டும் விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. இரவு நேரத்தை ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.